பெருமாளும் கருடாழ்வாரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க. கருடாழ்வார் கேக்குறாரு, இறந்தவங்களோட ஆவி எப்படி வெளியில வருது, அது யமலோகத்துக்கு எப்படி போகுது, யமனுக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, அங்க யார் யாருக்கு என்னென்ன தண்டனைன்னு கேக்குறாரு. இதை எல்லாத்தையும் பெருமாள் அழகா விளக்கமா சொல்றாரு. இதை கேட்டு கருடாழ்வார் எழுதினதுதான் கருட புராணம். எப்படி எழுதினாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆவி அவன் உடலை விட்டு பிரியும். ஒரு ஆவியை கூட்டிட்டு போக 3 யம தூதர்கள் காத்திருப்பாங்க. அவங்க யமலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. பூமியில இருந்து யமலோகத்துக்கு 85,000 காத தூரம். மொத்தமா ஒரு நிமிஷத்துல அதை கடந்துருவாங்களாம். யமலோகத்துக்கு போனதும் அவங்களோட இறப்பை பதிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கு, அதாவது அந்த ஆவிக்கு கொஞ்சமா தண்ணி கொடுப்பாங்களாம். அந்த குடுவையில இருக்கிற தண்ணிய ஆவி குடிக்கும். குடிச்சதும் யம தூதர்கள் திரும்பியும் கிளம்புவாங்க. யம தூதர்கள் இப்போ அந்த ஆத்மாவை பூமிக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஆத்மா தன்னோட இறந்த உடலை பார்க்குமா, ஆனா ஆத்மாவால உடம்புக்குள்ள போக முடியாது. அதனால ஆத்மா ரொம்ப வருத்தப்படும். அப்போ யம தூதர்கள் சொல்லுவாங்க, நீ இன்னையில இருந்து உன்னோட சொந்தக்காரங்க உனக்கு பிண்டம் கொடுக்கற வரையும், அதாவது 13 நாட்களோ அல்லது 30 நாட்களோ பிண்டம் கொடுக்கற வரையும் நீ இங்கேயே இரு. பிண்டத்தை வாங்கிட்டு யமலோகத்துக்கு எங்க கூட வான்னு சொல்லிடுவாங்க. இப்போ நேரா அந்த ஆத்மா தான் வாழ்ந்த வீட்டுக்கு தான் போகும். தன்னோட சொந்த பந்தங்கள் அழுகிறத பார்க்கும். அடுத்து அவங்க சொந்தக்காரங்களாம் அரிசியில பிண்டம் பிடிப்பாங்க. அந்த ஆத்மா அந்த அரிசி சாதத்துல வச்ச பிண்டங்களை தான் கூட எடுத்துக்கணும். இப்போ யமலோகத்துக்கு போக முழுசா 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷமும் ஆத்மா நடந்தேதான் யமலோகத்துக்கு போகும். கூடவே யம தூதர்களும் வருவாங்க. யம தூதர்கள் அந்த ஆவிய அடிச்சுக்கிட்டே வருவாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.